நமக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூ காலர்ல போயிட்டு வந்து நம்ம அவங்க என்ன நேம் அப்படின்னு நம்ம வந்து போட்டு செக் பண்ணுவோம். இனிமே வந்து நம்ம மொபைலில் வந்து ட்ரூ காலர் ஏற்றணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் மொபைலில் வந்து கண்டிப்பாக வந்து கூகுள் கான்டாக்ட்ஸ் தான் இருக்கும்ல. அதில் வந்து இப்போ வந்து லுக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வருது, அதாவது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருந்தாலே போதும், நம்ம ட்ரூ காலர் மாதிரி நம்மளோட நேம் வந்து, அதாவது அன்னோன் நேம் வந்து நம்ம வந்து இதில் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரூ காலர் ஆப் எதுன்னு அவசியம் இல்லை. அதில் வந்து தேவையில்ல ஆட்ஸ் முதற்கும் நிறையா வரும். ஸோ இந்த அப்டேட் வந்தால் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ சாட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்குது. அது என்ன அப்டேட்னா வந்து, முன்னாடிலாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வந்து டோட்டலாக வந்து எல்லாம் ஒரே இருக்கும். அதாவது வந்து ரீட் பண்ண மெசேஜும் சரி, நீங்கள் ரீட் பண்ணாத மெசேஜும் சரி, குரூப்ஸும் சரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும்ல. பட் இப்போ வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி காலம் போட்டு, அதாவது நீங்கள் ஆல் மெசேஜாக இருக்கட்டும், அன்ரீட் பண்ணதாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சாட் ஃபில்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற விதமாக வந்து அவங்க சைடு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃப்டர் ஏப்ரலுக்கு வந்து 16க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இன்னொரு அப்டேட் கூட வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னா வந்து, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வைக்கிற ஸ்டேட்டஸை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம்ல. அட் த சேம் டைம் அதே மாதிரி இப்போ என்னென்னா, நீங்கள் அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற உங்களோட ஸ்டேட்டஸை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட் வந்து ப்ராசஸிங் போயிட்டு இருக்கதாகவும் இப்போ அவங்க சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து 3வது ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்கு. அது என்ன அப்டேட்னா வந்து, வாட்ஸ்அப்பில் இன்னொரு ஃபியூச்சர் கூட இப்போ வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா வந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கும்போது மேலே வந்து எப்போ ஆன்லைன் இருக்குன்னு நமக்கு ஷோ ஆகும். பட் வந்து அவங்க லாஸ்ட் சீனானா எந்த டைமில் வந்து ஆன்லைன் போயிருக்காங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும்ல. பட் வந்து ரீசெண்ட் ஆக்டிவிட்டி அதுவும் அவங்க சைட்லேருந்து இப்போ சொல்கிறாங்க. ரீசெண்ட் ஆக்டிவிட்டி யார் இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்காங்க, ரீசெண்ட் ஆக்டிவிட்டி யார் யார் எப்போ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தனி டேப் கொடுத்து அங்கே அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப் சைட்லேருந்து வருங்கிற மாதிரியும் அவங்க சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.